நாட்டில் அரசியல்வாதிகள்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அவங்க என்ன போட்டுக்கிறாங்க, எப்படி போட்டுக்கிறாங்க தெரியுமா உனக்கு? தெரியாதா? நானே சொல்லவா? சரி, அதை நேரடியாக சொன்னோம்னா நிறையா இலக்கண பிள்ளைகள் வந்துடும். அதனால் வேறு ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், புரியும் நினைக்கிறேன். அப்படி சொன்னேன்னா, இந்த மந்திரி ஓடி வந்து ராஜாவை பார்த்து, அண்ணா நம்ம குத்துச்சண்டைக்கு கூட்டி வந்த நம்ம குஸ்தி ஆட்கள்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனால் யாரும் ஒருத்தர் குத்திக்கிறது இல்லை. பிறகு அப்படின்னு கேட்குறியா ராஜா? அதுக்கு மந்திரி சொல்கிறாரு, அவர்கள் ஏதோ அவர்களின் வேட்டிகளை அவிழ்த்துக் கொள்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள் மன்னா அப்படின்ன உடனே, ஏன் எனக்கு ஏனோ அவர்களுக்கு குத்துச்சண்டை போடுவது எப்படி என்று தெரியவில்லை போலும், நான் அப்படித்தான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொன்னானாம். இப்போ ராஜா யோசிக்க ஆரம்பிச்சானா, குத்துச்சண்டை போட வந்தவங்க சண்டை வந்துச்சுன்னா குச்சலை தானே போடணும், ஏன் வேட்டி பிடிச்சிருக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு குத்துச்சண்டை தெரியாது, புரியுது அவனுக்கு? குத்துச்சண்டை தெரிஞ்சிருந்த ஆளாக இருந்தாங்கன்னா அவன் ஒருத்தன் மாற்றி குத்திப்பான். அப்போ அவங்களுக்கு குத்துச்சண்டை தெரியல. அந்த மாதிரி தான் நம்ம ஊருக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சண்டை போட தெரியல. அது அநாகரிக சண்டையாக மாற்றுறாங்க. அதை மக்கள் முன்னாடி சண்டை போட்டு பதிவு பண்ணி திரும்ப திரும்ப பார்க்குறது மாதிரி இருக்கிற ஒரு யுகத்தில் பதிவு பண்ணி வைக்கிறாங்க. அந்த நாடு பூரா அதை பார்க்குது. ஓ, ஒரு நாட்டில் இருக்கிற அறிவாளியான அரசியல்வாதிகள் சண்டை போட்டால் இப்படி தான் போட்டுக்கணும் போல தெரியுது அப்படின்னு அடுத்த தலைமுறை கற்றுக்குது. அதுக்கு பேர் தான் கலாச்சாரம். அதைத்தான் இயற்கை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குது. ஆகையால் சண்டையிடுவோரே, நாகரிகம் பத்திரம்.